Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject that we are considering during the last 7 weeks has been sorrow. கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு துக்கம் என்பதாகும். Beloved, we learn more during the days of adversity than during the days of prosperity. பிரியமானவர்களே, எதிர்மாறான காலங்களிலே நாம் கற்றுக்கொள்வதுதான் நாம் செழிப்பான காலங்களிலே கற்றுக்கொள்வதை விட அதிகமாய் இருக்கிறது. And our spiritual strength is measured by how we respond to sorrow and suffering. எப்படியாக பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் நாம் பிரதிபலன் செய்கிறோம் என்பதனாலே தான் நம்முடைய ஆவிக்குரிய பலன் அளக்கப்படுகிறது. Turn with us to book of Proverbs 24th chapter. நீதிமொழிகள் புத்தகம் 24வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். We look at the 10th words. 10வது வசனத்தை பாருங்கள். If you faint in the day of adversity, your strength is small. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. Yes, once again let us say that our spiritual strength and stamina is measured as to how we respond to sorrow and suffering. மீண்டுமாய் அதை சொல்லுகிறேன். பாடுகள் துக்கங்கள் இவைகளுக்கு நாம் எப்படி பிரதிபலன் செய்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய பலன் அளக்கப்படுகிறது. Our topic has been how not to sorrow. நம்முடைய தலைப்பு எப்படி துக்கிக்க கூடாது என்பதாய் இருக்கிறது. So far we have done 7 lessons. இதுவரையிலும் 7 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not dream of happy times always. எப்பொழுதுமே சந்தோஷமான காலங்கள் இருக்கும் என்று கனவு காணக்கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not deny the feelings of sorrow. துக்கத்தின் உணர்வுகளை நாம் மறுக்க கூடாது. And lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be immersed in worldly sorrow. உலக பிரகாரமான துக்கத்தில் அமிழ்ந்து விடக்கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not despise God's chastisement. தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணக்கூடாது. And lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not be afraid of man. மனுஷருக்கு பயப்படக்கூடாது. Lesson number 6. ஆறாவது பாடம், Do not sink in self-pity. சுய பரிதாபத்தில் மூழ்கி விடக்கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not slacken spiritual exercises. ஆவிக்குரிய பயிற்சிகளில் தளர்ச்சி அடையக்கூடாது. Today we'll move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not be puzzled by unsolved problems. தீராத பிரச்சனைகளை கண்டு கலங்கி விடக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not be puzzled by unsolved problems. தீராத பிரச்சனைகளை கண்டு கலங்கி விடக்கூடாது. Beloved, it is an erroneous but a popular teaching that prevails everywhere is that coming to Christ is the end of all your problems. இயேசுவண்டை வந்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பது தவறானது மட்டுமல்லாமல் மிகவும் பிரபலமாய் காணப்படுகிற ஒரு போதனையாய் இருக்கிறது. But the truth is, it is after coming to Jesus only your troubles and sufferings begin. உண்மை சொல்ல போனால் இயேசுவண்டை வந்த பிறகுதான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் துவங்கும். And we want to add one more truth here. இந்த இடத்துல மற்றொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Some of our problems God solves. நம்முடைய சில பிரச்சனைகளை தேவன் தீர்க்கிறார். But several of them he leaves them as they are. அவைகள் அநேகத்தை அவர் இருக்கிற வண்ணமாகவே விட்டு விடுகிறார். He wants us to live with certain problems. சில பிரச்சனைகளோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Let's look at 2 outstanding characters who lived with prolonged problems. பிரச்சனைகளோடவே நெடுகவே வாழ்ந்த 2 பாத்திரங்களை உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். First one is David the psalmist. முதலாவது சங்கீதக்காரனாகிய தாவீது. Turn with us to see his expression in book of Psalms 13th chapter. சங்கீதங்களின் புத்தகம் 13வது சங்கீதத்திலே
அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். We'll read the first 2 verses. முதல் 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். How long, O Lord, will you forget me forever? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? How long will you hide your face from me? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? How long shall I take counsel in my soul, having sorrow in my heart daily? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே நான் கலங்குவேன்? How long will my enemy be exalted over me? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? How long, how long, how long, how long? 4 times he mentions in 2 verses. இந்த 2 வசனங்களிலே 4 முறை எதுவரைக்கும் 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 என்று கலங்குகிறான். But what was the solution? ஆனால் அதற்கு அவன் காணப்பட்ட அங்க நிவாரணம் என்ன? He handled it by faith and praise unto God. அவன் விசுவாசத்தோடும் தேவனிடத்திலே ஏறெடுத்த துதியினாலும் இதை கையாளுகிறான். That's what we read in verses 5 and 6. 5-6 வசனங்களிலே இதை தான் நாம் வாசிக்கிறோம். But I have trusted in your mercy. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். And my heart shall rejoice in your salvation. உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். I will sing to the Lord because he has dealt bountifully with me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். You know, even though the problems were all long and prolonged, he was rejoicing on the salvation of God. பிரச்சனைகள் எல்லாம் நெடுகவே அவைகள் நீங்காமலே இருந்தாலும் கூட தேவனுடைய ரட்சிப்பிலே அவன் களி கூர்ந்து கொண்டிருந்தான். That was the case with Apostle Paul also. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது. We all know about the thorn in his flesh. எல்லாருக்கும் அவனுடைய மாம்சத்தில் காணப்பட்ட முள்ளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். It was really bothering him, it was buffeting him. That is something which he did not like. அவனுடைய சரீரத்திலே அது ஒரு பாடாக தான் இருந்தது, அது அவன் விரும்பவே இல்லை. But he looked unto the Lord, prayed unto the Lord, pleaded with the Lord on 3 occasions. ஆண்டவரை நோக்கி பார்த்தான், கதறினான், கெஞ்சினான், 3 முறை அவ்விதமாய் செய்திருக்கிறான். But what did the Lord tell him? ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? The Lord did not remove the thorn from his body. அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த முள்ளை ஆண்டவர் நீக்கவில்லை. Rather the Lord told him. மாறாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். 2 Corinthians 12th chapter 9th verse. 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயம் 9வது வசனம். He said to me, my grace is sufficient for you, my strength will be made perfect in your weakness. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். How did he handle it? எப்படியாக அவன் கையாண்டான் இதை? Look at the latter portion of that word. இந்த வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்கள். I will most gladly rather boast in my infirmities. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And in the 10th verse he says, I take pleasure in all my sufferings. என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் நான் பெருமை பாராட்டுகிறேன் என்று அடுத்த வசனத்திலே சொல்கிறான். So they had problem which was not solved. இவர்களுடைய வாழ்க்கையிலே தீராத நெடுகவே இருந்த பிரச்சனைகள் இருந்தது. But they were able to handle it with faith and praise unto God. இவர்கள் துதியினாலும் தங்களுக்கு இருந்த விசுவாசத்தினாலும் இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள். Another suffering, beloved, which will never leave us is a suffering that we have to undergo because of righteousness. மற்றும் ஒரு விதமான ஒரு பாடு நம்மை விட்டு அகலவே அகலாது. அது என்னவென்றால் நீதி நிமித்தம் பாடுபடுவது. That is actually being persecuted for righteousness sake. நீதி நிமித்தம் பாடு அனுபவிப்பது, உபத்திரவப்படுவது. That is not because of ministry, but that is because of righteous living. அது ஊழியத்தின் காரணமாக அல்ல, நீதிமானாய் வாழ்கிறதுனால். Even when we do good, people will cause us grief, but when we take it patiently, that is commendable before God. நன்மை செய்யும் பொழுதும் கூட ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் பொறுமையோடு கூட அதை மேற்கொள்ளும் பொழுது தேவன் அதை பாராட்டுகிறார். Beloved, that is the kind of life that God is calling every Christian unto. பிரியமானவர்களே, இந்த விதமான ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். Unsolved problems are usually for our character development. தீராத பிரச்சனைகள் முக்கியமாக நம்முடைய குணாதிசயங்கள் மேம்படுத்தப்படுவதற்காகவே காணப்படுகின்றன. Turn with us to a classic passage in book of Romans 5th chapter. ரோமர் நிருபம் 5வது அத்தியாயத்தில் காணப்படுகிற அருமையான ஒரு கூற்றை பார்க்க வாருங்கள். We read in verses 3 and 4. 3-4 வசனங்களை பார்க்கிறோம். We glory in tribulation because tribulation produces perseverance and perseverance character.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறார். Yes, all tribulations develop our character. They beautify our character. எல்லா விதமான உபத்திரவங்களும் நம்முடைய குணங்களை அது மேம்படுத்துகின்றன. Another passage of a similar truth is there in first book of James, first chapter. யாக்கோபு நிருபத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே அதே விதமான ஒரு சத்தியம் அங்கே காணப்படுகிறது. We will read to you verses 2 to 4 of the first chapter. முதல் அத்தியாயத்தினுடைய 2 லிருந்து 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். My brothers, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience, and patience will have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. When you fall into various trials, that gives you patience. பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது அது உங்களுக்கு பொறுமையை பிறப்பிக்கிறது. When you stay on in your patience, that produces character. You become perfect and complete in everything. பொறுமையிலேயே நீங்கள் தங்கி இருக்கும் பொழுது அது உங்களுடைய குணத்தை மேம்படுத்துகிறது. To whom did Apostle James write this epistle? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யாருக்கு இந்த நிருபத்தை எழுதினார்? The first word says it was written to the 12 tribes which were scattered abroad. சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, beloved, the history of Israel very vividly illustrates this truth. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தாருடைய சரிதையானது இது மிகவும் தெளிவாக விளக்குகிறதாக இருக்கிறது. We all know that it need not take 40 years to go from Egypt to Canaan. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எகிப்திலிருந்து கானானுக்கு போவதற்கு 40 ஆண்டுகள் அவசியமே கிடையாது. But God took them in a roundabout route. ஆனால் தேவன் அவர்களை சுற்றி வளைத்து அளவா கூட்டி சென்றார். Turn with us to the book of Exodus 13th chapter. யாத்திராகமம் 13வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read the 17th verse. 17வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Then it came to pass when Pharaoh had let the people go, that God did not lead them but the way of the land of the Philistines, although that was near, for God said, lest perhaps the people change their minds when they see war and return to Egypt. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் இருந்தார். And look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். God led the people around by way of the wilderness of the Red Sea. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்கள் சுற்றி போக பண்ணினார். Why did God take them in the roundabout route? ஏன் ஆண்டவர் அவர்களை சுற்றி வளைத்து அவ்விதமாய் கூட்டி சென்றார்? If he takes them through the shortcut, they will quickly backslide. குறுக்கு வழியிலே ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்றால் சீக்கிரத்திலே பின்மாற்றம் அடைவார்கள். So he wanted them to stay on in that way for 40 years so that they become steadied and strengthened and established in their walk and faith with God. 40 ஆண்டுகள் அதிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதற்கு காரணமானது அவருடைய விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாய் இருந்து பலப்பட வேண்டும் என்கிறதனால்தான். Beloved, basically we are all rebellious. பிரியமானவர்களே, நாம் அடிப்படையாக எல்லோருமே முரட்டாட்டம் கொண்டவர்கள் தான். We are no way different from the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசமே இல்லை. Turn with us to the book of Deuteronomy 9th chapter. உபாகமம் 9வது அத்தியாயத்துக்கு என்னோடு பாருங்கள். Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Remember and don't forget how you provoked the Lord your God to wrath in the wilderness from the day that you departed from the land of Egypt until you came to this place. You have been rebellious against the Lord. நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். From day one they were rebellious people.
முதல் நாளிலிருந்து கலகம் பண்ணுகிற மக்களாய் So இருந்தார்கள். God wanted to change them and he took them in a roundabout route. அவர்களை பயிற்சிவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அவர்களை சுற்றி வளைத்து அழைத்து சென்றார். Yes, beloved, no character develops instantly. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு குணமும் சட்டென்று ஒரே நாளில் வந்து விடுவது கிடையாது. Do you know that it is the constant irritation that helps the oyster to produce pearl? பிரியமானவர்களே, ஒரு சிப்பியிலே முத்து உருவாவதற்கு அதற்கு முன்பாக தொடர்ச்சியாய் நெடுகவே இருக்கிற ஒரு உறுத்துதல் தான் காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? Yes, that's the way God develops our character also. அப்படியாக தான் ஆண்டவர் நம்முடைய குணங்களையும் கூட குணாதிசயங்களையும் கூட மேம்படுத்துகிறார். Not only in the wilderness journey, வனாந்தர பாதையில் மட்டுமல்ல, even after coming to Canaan, in the conquest of Canaan, God was again dealing with them in the same pattern. கானான் தேசத்துக்கு வந்து அதை அவர்கள் மேற்கொள்கிற பொழுதும் கூட தேவன் அப்படியாக தான் அவர்களிடத்திலே செயல்பட்டார். Turn with us to book of Judges and look at the 3rd chapter. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வந்து பாருங்கள். We'll read from verse 1. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Now these are the nations which the Lord left that he might test Israel by them, that is all who had not known any of the wars in Canaan. This was only so that the generations of the children of Israel might be taught to know war. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த சந்ததி. You know, God did not drive away all the nations. எல்லா ஜாதியாரையும் ஆண்டவர் உடனடியாக விரட்டி விடவில்லை. He left certain nations so that children of Israel will continue to learn battling. சில ஜனங்களை ஆண்டவர் விட்டு வைத்தார், இஸ்ரவேல் புத்திரர் யுத்தத்திலே பயிற்சிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. That was the experience of David. அதுதான் தாவீதுனுடைய அனுபவம். What did he say? அவன் என்ன சொன்னான்? The Lord trains my hands and my fingers for war and battle. யுத்தத்துக்கு என் கரங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னான். He is training my fingers for war. என் விரல்களையும் கூட அவர் யுத்தத்துக்கு என்று பயிற்சிவிக்கிறார். You know, that is the reason why certain battles never stop in our lives. இதற்காகவே தான் சில யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிற்பதே கிடையாது. And that is why God has also sent another comforter, the Holy Spirit, comforter who can always be with us. ஒரு தேற்றரவாளனை ஆண்டவர் நாம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக தான் இதற்காக தான் அனுப்பினார். Beloved, unsolved problems are usually an opportunity for greater blessing. பிரியமானவர்களே, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இன்னும் மேலான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு வாய்க்கால். We will take one example. ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Suppose you are barren. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை வாக்கியம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். And there is no hope or possibility of getting a child. பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமையானால், Maybe that is God's message for you to adopt a child. ஒருவேளை ஒரு பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் இதன் மூலமாய் உங்களுக்கு தேவன் செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கலாம். Beloved, parentless children outnumber childless couples. Do you know that? பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களை விட பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளே அதிகமாயிருக்கிறார்கள். And our God is a God of the fatherless. நம்முடைய தேவன் திக்கற்றோரின் தேவனாயிருக்கிறார். By adopting a child, you can bring a smile on the face of God. ஒரு பிள்ளையை தத்தெடுப்பதன் மூலமாக தேவனுடைய முகத்திலே ஒரு புன்முறுவலை நீங்கள் ஏற்படுத்த முடியுமே. If God later on gives you a child of your own, that's a double blessing. ஒருவேளை உங்களுக்கு சொந்தமான பிள்ளையை அதை தொடர்ந்து தேவன் உங்களுக்கு கொடுக்க சித்தமானால் அது ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாறுமே. After all, we are all adopted children for God. அடிப்படையாக நாம் எல்லாரும் தேவனால் சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகள் தானே. So that may be God's message to us. அதுதான் ஒருவேளை தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கலாம். And times of affliction may be an opportunity for us to remind ourselves of the vows that we have made unto God. உபத்திரவங்களின் காலங்கள் ஒருவேளை தேவனிடத்தில் நாம் செய்த பொருத்தனைகளை நமக்கு நினைப்பூட்டக்கூடிய காலங்களாக இருக்கலாம். Turn with us to a classic passage, even Psalm 66. 66வது சங்கீதத்துக்கு அருமையான அந்த வசன பகுதியை பார்க்க வாருங்கள். We look at verses 13 and 14. 13, 14வது வசனங்களை பாருங்கள். I will go into your house with burnt offerings. I will pay you my vows, which my lips have uttered, and my mouth has spoken when I was in trouble.
சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு நான் செலுத்துவேன். In time of trouble, I made an vow unto God. Now later, in a future time of trouble, it will be an occasion for me to be reminded of that vow that I made earlier. என்னுடைய இக்கட்டின் காலத்திலே உமக்கு ஒரு பொருத்தனையை செய்தேன். எதிர்காலத்திலே மீண்டுமாய் நான் இக்கட்டின் வழியாய் கடந்து போகும் பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நினைவு எனக்கு வரும். Now the same truth we have in Psalm 132 also. 132வது சங்கீதத்திலே அதே ஒரு உண்மை மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. He says, Lord, remember David and all his afflictions and how he swore to the Lord and vowed to the mighty God of Jacob. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் என்று சொல்கிறார். You know, that's the truth that we need to understand. In times of trouble, take a time of self-inventory to see what vows we have earlier made unto God. It is an occasion to fulfill them. இதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. உபத்திரவத்தின் காலத்திலே நேரம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு என்ன பொருத்தனைகளை நாம் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் என்பதை பார்த்து அதை சரி பாருங்கள். Don't be pondering over the problems of the present all the time. நிகழ்காலத்திலே இருக்கிற பிரச்சனைகளையே எப்பொழுதுமே எண்ணி அதிலேயே நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டாம். Remember the blessings of the past also. கடந்த காலத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். There was a Methodist lay preacher by name Johnson Oatman. ஜான்சன் ஓட்மன் என்று சொல்லப்படுகிற ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகர் இருந்தார். He has composed a beautiful hymn which I would like to present before you now. அழகான ஒரு பாடல் ஒன்றை அவர் இயற்றி இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக அந்த பாடலை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். You know, this is what he said. இதைதான் அவர் சொன்னார். When upon life's billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. துன்பம் உன்னை சூழ்ந்து அலைகழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Shall we sing it for you? உங்களுக்காக அதை நாங்கள் பாடட்டுமா? When upon life's billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. I am sure Oatman had so many unsolved problems in life in mind when he was composing this hymn. தீராத பிரச்சனைகள் ஓட்மனுடைய வாழ்க்கையில இந்த பாடலை ஏற்றும் பொழுது நிச்சயமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Look at the next stanza. அடுத்த சரணத்தை பாருங்கள். Are you ever burdened with a load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. கவலை சுமை நீ சுமக்கும் போது என்று அடுத்த கவியிலே சொல்கிறார். சிலுவை உனக்கு வலுவாகும் போது எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Are you ever burdened with a load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will fly,
And you will be singing as the days go by. What a hymn, beloved. எவ்வளவு அருமையான ஒரு பாடல். Why don't you join us singing that stanza? அந்த பல்லவியை மீண்டுமா எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. What a beautiful hymn. How practical and personal. எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல், எவ்வளவு நடைமுறையானது, எவ்வளவு நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. We may be asking the question, why Lord this problem is not solved in my life? ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே தீராமல் இருக்குது என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Beloved, shall I tell you something? பிரியமானவர்களே, ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? Even if God answers all our why questions, we will not be able to understand those answers. ஒருவேளை ஏன் என்று கேட்கிற நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் அளித்தாலும் கூட நாம் அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்போம். Just trust in the Lord and keep running your race. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உங்கள் ஓட்டத்திலே நீங்கள் தொடருங்கள். How not to sorrow? எப்படி துக்கிக்க கூடாது? Do not be puzzled by unsolved problems. தீராத பிரச்சனைகள்னாலே நீங்கள் கலங்க கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you for your precious word that is taking us to a brighter and brighter light. இன்னும் பிரகாசமான ஒரு ஒளிநிடத்திற்கு உம்முடைய வார்த்தை எங்களை அழைத்து செல்கிறதற்காக நன்றி. Thank you for the unsolved problems in our lives, oh God. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. If we can learn so many precious truths because of those unsolved problems, even for that we thank you, oh Lord. தீராத பிரச்சனைகள்னாலே ஏராளமான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கூடுமையானால் அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Yes, Lord, remind us of the vows that we have made unto you during our earlier times of sorrow. எங்களுடைய முன்பு இருந்த இக்கட்டின் காலங்களிலே நாங்கள் செய்த பொருத்தனைகளை குறித்து எங்களுக்கு நினைப்பூட்டும் சுவாமி. Thank you, Lord, that you are interested in our character development. எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மேம்பட வேண்டும் என்று நீர் அக்கறை கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. Yes, Father, we thank you that you want us to become like your very son. ஆம் தகப்பனே, உம்முடைய குமாரனை போலவே நாங்கள் மாற வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. What a great expectation. என்ன ஒரு எதிர்பார்ப்பு. What a wonderful provision you have made for us. எவ்வளவான எங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீரே. We give you all glory and honor. உமக்கே துதி கனமகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.